இப்படி அழகா இருக்கிற கோயம்புத்தூர்ல தினசரி சாலை விபத்துகள் அதிகமாயிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் நம்மளோட அலட்சியமும் அவசரமும் தான். நைட்டு ஃபுல்லா இன்ஸ்டா ஃபேஸ்புக்னு பார்த்துட்டு காலையில அவசரமா வண்டியில போறதும், பக்கத்துல தானே போறோம் ஹெல்மெட் எதுக்கு அப்படின்னு ஹெல்மெட் போடாம போறதும், அவசரத்துல வண்டியில போகும்போது செல்போன் யூஸ் பண்றதும் வாடிக்கையா போச்சு. இந்த அலட்சியமும் அவசரமும் மாறணும். நம்மளோட உயிரை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நமக்காக, நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். போக்கும் தூரம் தூய்மை என்ற தலைக்கவசம் அவசியமே. சாலை வழி நெரிசலிலே பாதுகாப்பு அவசியமே. உன் வாழ்க்கை உன் கையில், லட்சியத்தில் முன்னேறு. வாகனத்தில் போகும்போது அக்கம் பக்கம் நீ பாரு. குடிமகனே குடிமகனில் தமிழ் மகனே சத்தியவன் சாலையிலே விபத்து உறுதிமொழி உலகளை லைசன்ஸ் இருக்கா இல்ல இன்சூரன்ஸ் பேப்பர் இருக்கா? மாஸ்கும் போடவில்லை, ஹெல்மெட் போடவில்லை, கூட இல்ல மாட்டிக்கிட்ட பயமுள்ள சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. அது போல தீர்வு இல்லாத பிரச்சனை இறைவன் அனுமதிப்பதில்லை. So be careful and live peaceful. Be the better guy. Be the better guy. தலைக்கவசம், உயிர் கவசம், யோசிச்சு பாரு ஒரு நிமிஷம். சாலையிலே நீ மதித்தால் வாழலாம் பல வருஷம். புர்ருன்னு உரிமைக்கிட்டு ரோட்டில வண்டிய பறக்க விட்டு பாம்புன்னு ஹாரிடல ஊரை அலற விட்ட. டக்குன்னு கட்டடிச்சு நீ ரோட்டில விட்ட காட்டுறப்போ திக்குன்னு இருக்குதடா, நெஞ்சு பக்குன்னு துடிக்குதடா. சிக்னலுக்கு வெயிட் பண்ணா சத்தா கரைஞ்சு போகும். வேணாண்டா ரொம்ப டேஞ்சர்டா இந்த வேகம். கீழே விழுந்து வாரி புட்டாவும் பாடி ரொம்ப சேதம். சுத்தி உள்ள நிலவரத்தை நீ பார்த்து ஸ்லோவா போடும். மச்சினோ ஃப்ரெண்ட்ஸா
போறது, ஹெல்மெட் போடாம போறது, செல்போன் பேசிட்டு போறது, ட்ரிபிள்ஸ் போறது, சிக்னல்ஸை மதிக்காம போறது, மது அருந்திட்டு வண்டி ஓட்டுறது, சீட் பெல்ட் போடாம கார்ல போறது, இது போல விதி மீறல்கள்னால பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்ல, எந்த தப்பும் பண்ணாம எல்லா விதிமுறைகளையும் கடைபிடிச்சிட்டு வர நமக்கு எதிரே வர தவறு செய்யாத நபர்களும் தான். அலட்சியத்தை, அவசரத்தை தவிர்ப்போம், சாலை விபத்துகளை குறைப்போம், விபத்தில்லா மாநிலத்தை உருவாக்குவோம்.